நாங்கள் 2024ஆம் ஆண்டு இறுதி பரீட்சையின் பல்தேர்வு வினாக்கள் ஆராயப்பட இருக்கின்றது. ஸோ அந்த வகையிலே முதலாவது உங்களுக்கு நாங்கள் செய்கின்ற விடயம் 2024 final paper MCQ முதலாவது வினா இதிலே ஆராயப்பட இருக்கின்றது. அந்த வகையிலே பின்வரும் எந்த இரசாயன இனத்திற்கு அதி உயர் கொதிநிலை இருப்பதாக எதிர்பார்க்கலாம்? ஸோ அதிலே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற விடைகள் ஹீலியம், இரண்டாவதாக தரப்பட்டிருக்கிறது நியான், மூன்றாவது CH4, அடுத்தது நைட்ரஜன், இங்கே கார்பன் மோனாக்சைடு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அந்த வகையிலே நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் இதனுடைய மூலர் பெருமன் மூலர் திணிவு இவருக்கு 4, இதுக்கு கிட்டத்தட்ட 20, இது 16, 28, 16, 12, 28 இவ்வாறு இந்த மூலர் பெருமன்கள் இங்கே காணப்பட்டிருக்கின்றது. இதிலே நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் மூலர் திணிவு அதிகரித்தால் லண்டன் விசை அல்லது மூலக்கூற்றிடை கோச்சி விசை ஆகிய அந்த துணை இடை ஈர்ப்புகள் இங்கே அதிகரித்திருக்கும். லண்டன் விசை அதிகரித்திருக்கும், மூலக்கூற்று திணிவு அதிகரித்திருந்தார். ஆக இதுவும் விழுமிய வாயுக்கள் அவர்களுக்கு இடையில உள்ள மூலர் அணுக்களுக்கு இடையிலான கவர்ச்சி விசை மிக குறைவானவை. ஆகவே அவை தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு நைட்ரஜன் அறை வெப்பநிலையிலே அதிகம் சடத்துவ இயல்பை காண்பிக்கின்ற ஒரு வாயு. ஆகவே அவருக்கு இடையிலேயும் மூலர் திணிவுகள் உயர்வாக இருந்த பொழுதிலும் மூலக்கூற்றுடைய கவர்ச்சி விசை குறைவாக இருக்கும். இப்ப CH4CO நீங்கள் கருதி இருப்பீர்கள், CO என்பது இவ்வாறான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கின்றது. அப்ப அங்க முனைவு காணப்பட்டிருக்கும், இதை விட மூலர் திணிவும் அதிகமாக இருக்கின்றது என்று சொல்லி உங்களுடைய விடை தெரிவு CO என வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த CH4ஐ நீங்கள் பார்த்திருந்தால் வாயுக்களிலே இலட்சிய பண்பிருந்தான விலகல் என்பதை பற்றி என்னுடைய ரிசோர்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கிற விடயம் எப்படி இருக்கிறது என்றால், இது செட் அமுக்கப்படும் காரணி PV இன் கீழ் NRT, இது அந்த அமுக்கம். ஸோ இது எங்களுக்கு தெரிகிறது சட் சமன் 1.0 என்ற இலட்சிய கோடு. ஆக உங்களுக்கு இந்த வரைவு தரப்பட்டிருக்கிறது எவ்வாறு இருக்கும் என்றால், CO-க்குரிய வரைவு இவ்வாறு இருக்கிறது, அங்கே CH4-க்குரிய வரைவு இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிசோர்ஸிலே வாயுக்களிலே இலட்சிய பண்பில் இருந்தான விலகலிலே இவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளலாம், இலட்சிய பண்பில் இருந்தான விலகல் CH4-க்கு தான் அதிகம். ஆகவே மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை CO-வை விட CH4-க்கு அதிகம். இதனால உருகுநிலை கொதிநிலை CH4-க்கே அதிகம். இதுதான் உண்மையாக கெமிஸ்ட்ரி. ஆனால் நீங்கள் தியரட்டிக்கலா பார்த்தீங்கன்னா முனைவுத்தன்மை கூடியதாக CO காணப்பட்டிருக்கின்றது, உயர் முனைவு. ஆகவே அங்க இருமுனைவு கவர்ச்சி இருக்கிறதாக கருதி நீங்கள் அந்த விடையை 90% மாணாக்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். சரியோ? ஆகவே எங்களுக்கு மிக திருத்தமான விடை CH4 ஆக இருக்கும்.
தியரட்டிக்கல் ரீதியாக அது சிஓவாக இருந்த பொழுதிலும் இனி எங்களுடைய இந்த 2024 இறுதியாண்டு பரீட்சைக்குரிய ஸ்கீம் வெளிவருகின்ற பொழுதுதான் அது சரியாக எந்த விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தீர்மானிக்கலாம். சில வேளை 3ம் 5வது என்ற 2 விடைகள் கொடுக்கப்படவும் சந்தர்ப்பம் இருக்கிறது. இந்த ஸ்கீம் வந்த பிறகு நீங்கள் அதை ஒப்பிட்டு பாருங்கள். ஆனால் கெமிஸ்ட்ரி சரியான கெமிஸ்ட்ரி சரியான விடை CH4. ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள்.